சுவர்ல ஒருத்தர் எழுதி போட்டிருக்காரு, அசுத்தம் செய்யாதீர். அசுத்தம் செய்யாதீர்னு எழுதி போட்டா எவ்வளவு நாகரிகமான சொல்லு, இவ்வளவு நாகரிகமா அவர் கையாண்டு இருக்கிறார். அசுத்தம் செய்யாதீர்னு அதை ஒருத்தன் முன்னால உள்ள ஆணவ மட்டும் அழிச்சு விட்டு போயிட்டான். முன்னால உள்ள ஆணவ அப்படி நகத்தை வச்சு சுரண்டிட்டு சுத்தம் செய்யாதீர்னு போட்டு ஒரு எழுத்து போனோன்னு மாறுதா, சுத்தம் செய்யாதீர்னு. அப்போ அவரை பார்க்கிறவரு கடுப்பு வருது. என்ன செய்யறாரு, கொஞ்சம் வாசகத்தை மாற்றுவார் இல்லையா. தயவு செய்து இங்கே யாரும் சிறுநீர் கழிக்காதீர் போட்டார். தயவு செய்து யாரும் சிறுநீர் கழிக்காதீர்னா மறுநாளும் அங்கதான் கழிக்கிறான், வீட்டு பக்கத்துல கழிக்கிறான். அவ்வளவு என்ன அழிவு போட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவன் வாசகத்தை மாத்துறான். நாய்களும் பேய்களும் சிறுநீர் கழிக்கும் இடம்னு போட்டு வச்சான். நாய்களும் பேய்களும் சிறுநீர் கழிக்கும் இடம்னா அதுலயும் நடுவு கழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் நாய், அவன் பேய். ஒத்துக்கிட்டான், நான் நாய், அவன் பேய். அதாவது நமக்கு ஏதாவது சொன்னா அதை கேட்க வேண்டும், இந்த இடத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு அது புரியவே இல்லை. அதனால இதை செய்யக்கூடாது செய்வதும், பிற கடைசியில் அங்க எழுதி போடுவான்ல, இங்கு சிறுநீர் கழித்தால் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும். அதுக்கும் சிரிக்காம ஒருத்தன் உனக்கு இருந்துகிட்டு அங்க சிறுநீர் கழிச்சுட்டு அவன் சொல்றான், போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுமா, எப்படி ஒப்படைப்பாங்க, பாட்டில் பிடிச்சு ஒப்படைப்பாங்களோ அப்படிங்கிறான். பாட்டில் பிடிப்பாங்களோ ஒப்படைப்பாங்களா என்று இது சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த பொருள் புரியாதா என்ன, அவர் என்ன பொருள் எழுதியிருக்கிறார் என்பது புரியும். புரிந்து கொண்டும் அவரை கேலி செய்யறாங்களா, அந்த வீட்டுக்காரர் கேலி செய்து கொண்டு அங்கே அதை செய்கிறோமே, அதற்கென்று இடம் இருக்கிறது, கழிப்பறைகள் இருக்குது, கழிப்பறை இப்ப ஏராளமா இருக்குது. அதனால இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும், விதிகளை கொஞ்சம் பின்பற்ற வேண்டும்.